ஸோ நம்ம வந்து இப்போது பஸ் ஸ்டாப், இதுதான் பஸ் ஸ்டாப் மெக்சிகோவில். இங்கேருந்து நம்ம மெக்சிகோ சிட்டிக்கு வந்து பஸ்ஸில் தான் போக போகிறோம். நம்ம இங்கே வந்தும் புக் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா நம்ம ஆன்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் புக் பண்ணுறதுக்கான லிங்க் நாங்கள் தரோம். அண்ட் ஆல்சோ நாங்கள் இப்போ போகிறது வந்து இந்த இடிஎன் சர்வீஸ் தான் போகிறோம் நாங்கள். ஸோ இதுதான் நாங்கள் போகிற பஸ்ஸு. நாங்கள் புக் பண்ணியிருக்கிறது வந்து டபுள் டக்கர் பஸ். ஸோ மேலேயும் சீட்ஸ் இருக்கும், கீழேயும் சீட்ஸ் இருக்கும். நாங்கள் பேபி இருக்கிறனால நாங்கள் வந்து கீழே தான் சீட்ஸ் புக் பண்ணியிருக்கோம். உள்ளே போய்ட்டு சீட்ஸ் எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ டிக்கெட்ஸ் செக் பண்ணிட்டு நமக்கு வந்து லக்கேஜ் வந்து உள்ளே எஸ். ஸோ இது வந்து ஈஸியான ஸ்டெப் தான். அந்த ஏறுற ஸ்டெப் தான் கொஞ்சம் கஷ்டமான ஸ்டெப்பு. ஆன்லைனில் வந்து காமிச்சது வந்து எனக்கு மேலே இருக்கிறது தான் கீழே நினச்சிட்டு இருந்தோம். அதனால் நாங்கள் 2-3 கீழே புக் பண்ணோம். ஆனால் பார்த்தா கீழே தான் வெறும் 4 சீட்ஸ் இருக்குது. மேலே வந்து புக் பண்ணியிருக்கோம் போல். வியூ எப்படி இருக்குன்னு காமிக்கிறோம். ஸோ இதுதான் பஸ். இல்லை எங்கள் டாய்லெட் இருக்குது கீழேயே. 2 பேருக்குமே தனித்தனியாகவே இருக்குது. ஆமாம், பென்ஸ் அண்ட் இதுதான் அந்த 4 சீட். கீழே இருக்கிறது 4 சீட். கொஞ்சம் ப்ரைவசியாக இருக்குது. கொஞ்சம் ப்ரைவசியாக இருக்குது. ஸோ மேலே வந்தோன்னா இதுதான் ஒரே பஸ்ஸு. ஸோ எங்களுக்கு கிடைச்ச வியூ பாருங்க கைஸ். ரொம்ப வியூ. வாட்ஸ்அப் ஸ்க்ரீன் கூட போட்டுக்கலாம்டா, அந்த லைட் டிஸ்டர்ப் பண்ணாம. ஸோ நீங்கள் ஃப்ரண்ட்டில் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறீங்க. இது கண்ணாடி இந்த மாதிரி தான் எங்களுக்கு ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ ஹாய், ஆக்சுவலாக நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இந்த சீட். ஏன்னா ஃபுல் வியூ ரோடு, ஓகேங்களா. சீட் வந்து டிரைவர் கூட கிடையாது, ஃபுல் வியூ தெரிய போகுது. அண்ட் டாப்பில் ஹைட்டாக வேறு தெரிய போகுது. இன்னும் நல்ல ஃபீல் இருக்கும். அண்ட் நைட் ட்ராவல் வேறு. உங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். உங்களுக்கு இந்த சீட்டு கிடைச்சாலும் என்னால் தூங்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும். ஏன்னா இங்கே ஒரு ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ எதிர்க்க வண்டி வந்து லைட்டு மூஞ்சில் அடிக்கும்ன்ற பயம்லாம் இல்லை. நம்ம ஸ்க்ரீன் போட்டு நல்லா ஜம்முன்னு தூங்கலாம். அண்ட் ஆன்லைனில் புக் பண்ணுறவங்க இந்த சீட் வந்து நான் ரெஃபர் பண்ணுறேன். நான் இந்த சீட் புக் நாங்கள் ஆக்சுவலாக ரொம்ப டைலமாக ரெஃபர் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்க இந்த கம்பெனியோட ஓனர். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த சீட்டு வந்து நல்ல வியூக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் போக போக வியூ வந்து உங்களுக்கு சீட்டு எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இது வந்து ஹெட் ரெஸ்ட்டுக்கு நல்லா இருக்குது. ஆக்சுவலாக வர்த்து. அப்புறம் இந்த லெக் ரெஸ்ட். ஓகே, இன்ட்ரோ பண்ணோம். ஹாய், இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்கள் M&M ஸ்டோரிஸ். ஆக்சுவலாக வந்து இந்த வீடியோ வந்து நாங்கள் ஒரு சீரியஸாக போட போகிறோம். அது நாங்கள் ரொம்ப சீரியஸாக போட போகிறோம். ஏன்னா வந்து இது ஆக்சுவலி நாங்கள் முன்னாடியே இன்ட்ரோ கொடுத்துருக்கணும். பட் கொஞ்சம் ஷார்ட்ஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அண்ட் தென் நாங்கள் இன்ட்ரோ கொடுக்குறோம். இப்போது என்னென்னா நாங்கள் வந்து ஆஃப்டர் 2.5 years வந்து இந்தியா போகிறோம். ஸோ நாங்கள் பேபி வந்து இங்கே மெக்சிகோவில் போகிறோம் தான். அவனை வந்து எங்கள் ஃபேமிலி யார்கிட்டையுமே நாங்கள் காமிக்கவே இல்லை. ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க. உங்ககிட்டயும் காமிக்கல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் காமிக்கிறோம். அண்ட் அவனுக்கு வந்து இப்போது 8 months ஆகுது. இப்போ தான் நாங்கள் இந்தியா போயிட்டு எங்கள் பேரண்ட்ஸ்க்குலாம் காமிக்க போகிறோம். இதில் என்ன ட்விஸ்ட்னா எங்கள் ஃபேமிலிக்கு தெரியாது. நாங்கள் போய் சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஆல்சோ வந்து எங்களோட ட்ராவல் வந்து ஆல்மோஸ்ட் 4 days. ஸோ நான் இந்த வீடியோவே வந்து நான் 4 parts, ஒரு லே ஓவருக்கும் ஒரு ஃப்ளைட்டுக்கும் நான் வந்து தனித்தனியாக போடலான்னு இருக்கேன். அண்ட் இப்போ வந்து நாங்கள் குவாதலஹாராலேருந்து மெக்சிகோ சிட்டிக்கு போகிறோம். யூஸ்வலாக எல்லாருமே வந்து அது ஃப்ளைட்டில் தான் போவாங்க. நாங்களும் வந்து ஃப்ளைட்டு தான் பிளான் பண்ணோம். பட் வந்து பஸ்ஸுனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ப்ளஸ் கம்ஃபர்டபுளாக இல்லை, காஸ்ட் வைஸ்னா அஃபோர்டபுளாக. அதான் காஸ்ட் வைஸ் இது வந்து அங்கே பறக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு புக் பண்ணோன்னா காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து இப்போ அப்ராக்சிமேட்டு நீங்கள் ஒரு பேக்கேஜ் அப்படி இப்படி போட்டிங்கன்னா அது ஒரு 10,000 MX மேலே வருது. ஸோ அந்த ஃப்ளைட்னா பஸ்ஸுனா வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். அது ஒரு ரீசன். இன்னொன்று வந்து நாங்கள் நிறைய ட்ரிப்பு போய் பஸ்லேயும் உங்களுக்கு வந்து 25 kgs தான். பட் ஆனால் வந்து உங்களுக்கு அவ்வளோவா செக் பண்ண மாட்டாங்க. அதனால உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ரொம்ப பஸ் ஆடுது. சாரி. அதுக்கடுத்து வந்து அதனால தான் நாங்கள் மெயினாக பஸ் புக் பண்ணது. ஸோ எங்களோட ட்ராவல் டைம் வந்து 8 hours. ஸோ இந்த 8 hours நாங்கள் வந்து எப்படி கடக்கிறோம் கம்ஃபர்ட்டாக இருக்கா? ஆமாம். பட் இது வரைக்கும் நாங்கள் ஏறி பஸ்ஸில் உட்காந்து நாங்கள் பார்த்துட்டு போகலாம். ஸோ ரொம்ப டாப்ல இருந்து. ஆமாம், நீங்கள் நினைக்கலாம் என்ன பஸ் புக் பண்ணிட்டு நீங்களே ஓட்டிட்டு போகிறீங்களேன்ட்டு. இல்லை, ஆனால் இல்லை. அது வந்து நாங்கள் வந்து மேலே டிரைவர் கீழே இருக்காரு. ஸோ இது வந்து யாருக்காவது இந்த மாதிரி வியூ பிடிச்சி லைக் ட்ராவல் பண்ண பிடிக்கும்னா நீங்கள் இந்த பஸ்ஸை வந்து இந்த
புக் பண்ணிக்கலாம். இந்த சீட்டை புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சீட்டு நம்பர் வந்து 23 அண்ட் தி ட்ராவல்ஸ், இந்த ட்ராவல்ஸ் நேம் வந்து ETN ட்ராவல்ஸ். ஓகே, அடுத்து ஸோ நாங்கள் இன்னொரு ரீசன் வந்து பஸ்ஸு சூஸ் பண்ணதுக்கு என்னென்னா, எங்கள் பாப்பா வந்து நாங்கள் நிறைய வாட்டி ட்ரிப்பு கூப்பிட்டு போயிருக்கோம் பஸ்ஸில். அப்போ வந்து அவன் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருந்த மாதிரி எங்களுக்கு ஃபீட் பண்ணால் தூங்குவான் கரெக்டாக. ஆனால் இப்போ தான் கொஞ்சம் இப்போ ஆக்சுவலாக அவன் ஃபீடிங் டைம், அதனால தான் அழுவுறா. நான் டக்குன்னு ஃபீட் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி இது முடிச்சிடும். அதனால தான் நாங்கள் பஸ் சூஸ் பண்ணோம். இனிமேல் நாங்கள் போக போக எங்களோட ட்ராவலாக பார்க்கணும். அண்ட் வந்து எங்கள் பேரண்ட்ஸை நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுற வீடியோவும் வரும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பேலன்ஸ் ட்ராவலை வந்து நாங்கள் போட்டுகிட்டே இருக்கோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அடுத்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ நாங்கள் உங்களுக்கு முன்னாடியே காமிச்ச மாதிரி ரெஸ்ட் ரூம் வந்து ஜென்ட்ஸ் லேடிஸ் இருக்குது. உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். காம்பேக்டான ரெஸ்ட் ரூம், க்ளீனாக இருக்குது. இது ஒரு பெரிய மிரர். இதுதான் வந்து ரெஸ்ட் ரூம் ஒரு டூர். இங்கே பார்த்தீங்கன்னா டிஷ்யூ, ஹேண்ட் வாஷ்க்கு இது எல்லாமே இங்கே இருக்குது. ப்ளஸ் காம்பேக்டாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஒரு பஸ்ஸில் வந்து ரொம்ப ரெஸ்ட் ரூம் இருக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. லைக் வெறும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும். ஸோ இது ஓப்பன் பண்ணலாமா? ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நான் பண்ண முடியல, அது அவங்களே பண்ணுவாங்க போல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஃப்ரெஷ் பட்டன். ஃப்ரெஷ் ஆகிடுச்சு. கை கழுவிட்டு போவோம். உங்கள் டைமிங்லலாம் கரெக்டாக இருக்காங்க. லைக் 9:10 ஸ்டார்டிங் டைம்னா 9:10க்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் கூட டிலே ஆகலை. ஸோ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா டிலே பண்ணி வராதிங்க. சீக்கிரமாக வந்துடுங்க. ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடியே வந்துடுங்க. சில பேர்லாம் அப்படி தான் லேட் பண்ணிட்டு வருவாங்க. ஏதோ இந்த டைம் மட்டும் சீக்கிரமாக வந்துட்டாங்க. அது அதிசயம் தான். அதனால் எனக்கு கொடுக்காம சாப்பிட்டுட்டு இருக்கான், பார்த்துக்கோங்க. ஸோ நாங்கள் வீட்டில் இருந்தே ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு எடுத்து பார்த்துக்கோம். ஏன்னா அடுத்து வந்து 4 days ட்ராவல்ன்றதுனால ஃபுட் வந்து எப்படியுமே வெளில தான் சாப்பிட்ணும். சரி, அதனால் இன்னைக்கு நைட் வந்து வீட்டு ஃபுட் சாப்பிட்லான்ட்டு. அண்ட் எங்கள் பேபியும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இது ரொம்ப ஹைட்டாக இருக்குது, அதனால் கொஞ்சம் நல்லா இருக்குது. அவனுக்கு இந்தியாவில் எக்ஸாம், அதனால் இப்போ படிச்சுட்டு இருக்கான். இல்லைனா அவன் வந்து கிளியர் பண்ண மாட்டாங்க. அதனால் ஃபஸ்ட்டு போகும்போதே அவன் டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிச்சுட்டு இருக்கான். ஸோ ஆஸ்பர் வந்து ஜென்ஸ் ரெஸ்ட் ரூம் காமிச்சிருப்பாங்க. ஸோ நான் இந்த லேடிஸ் ரெஸ்ட் ரூம் மோஸ்ட்டாக சேம் தான், பட் ஸ்டில் காமிக்கலாம்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ சிங்க் அண்ட் ஸ்மால், இது ரொம்ப க்ளீனாக இருக்குது. அண்ட் ஐ திங்க் திஸ் இஸ் ஃபார் நைஸ். ஸோ திஸ் இஸ் ஃபார் பேபி டைப்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. அண்ட் யா, அவ்வளோதான். இங்கே ட்ராவல் பண்ணுறவங்க யாருக்காவது எப்படிடா ஃப்ளஷ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ ரைட்டில் வந்து ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்குது. நம்ம அதை ப்ரெஸ் பண்ணணும். அதில் தண்ணி. ஓகே, சேஞ்சிங் வந்து இந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி ஷீட் ஒன்று வாங்கிட்டிங்கன்னா நம்ம இங்கே கீழே போட்டுட்டு, அண்ட் இந்த மாதிரி இந்த க்ரீம்ஸ், மாய்ஸ்சரைசர், அண்ட் இது வந்து நான் ஒரு கவர் நான் அரேஞ்ச் பண்ணேன். ஸோ டைப்பர், வெட் வைப்ஸ் அண்ட் டைப்பர் ரஷ் க்ரீம். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெஸ்ட் ரூம்க்கு வந்தோம்னா நம்ம வந்து வெறும் இந்த ஒரு பேக் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா நம்ம இந்த ஷீட் அதில் வச்சு நம்ம மாற்றிக்கலாம். ஸோ என்னோட குட்டி பையன் ஆகு சொல்ல பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நான் இவரை பேக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போகணும். ஸோ 1 hour ஆயிருக்கு. நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க ரெஸ்ட் ரூம் அண்ட் டயப்பர் சேஞ்ச் பண்ணிட்டேன். யூஸ்வலாக எங்கள் டாக்டர் என்ன சஜஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, நைட்டு வந்து அப்பப்போ தூக்கத்தில் வந்து நீங்கள் டயப்பர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. ஸோ நைட்டு ஒரு 10 மணிக்கு போட்டிங்கன்னா மார்னிங் ஒரு 6 o'clock மாற்றிக்கலாம். நடுவில் ரொம்ப ஃபுல் ஆகிடுச்சுன்னா மட்டும் மாற்றுங்கன்ற மாதிரி. அதனால நான் இப்போ போய் டயப்பர் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டேன். டைம் வந்து இப்போ 10 o'clock ஆகுது. ஸோ இதோட நாங்கள் மார்னிங் எத்தனை மணிக்கு ரீச் ஆகும்? மார்னிங் 5:40 ரீச் ஆகும். நான் ஆல்மோஸ்ட் ஷட் டவுன் ஆகிட்டேன், அதனால் பேச முடியல. ஸோ 5:40 ரீச் ஆகிட்டு ஃப்ளைட் எப்போ? 7 o'clock. 9 o'clock 9 AM ஃப்ளைட்.
ஸோ அதுதான் எல்லாருமே போகிற ஃப்ளைட். ஸோ 5:40க்கு நாங்கள் போயிட்டு அப்போது நான் டைப்பர் சேஞ்ச் பண்ணிப்பேன் அங்கே ஏர்போர்ட்டில். அண்ட் அவ்வளோதான் பிளானு. இப்போது குட்டி தூங்குனாருன்னா, அவர் இன்னும் தூங்கலை, குட்டி தூங்குனாருன்னா நாங்களும் கொஞ்சம் தூங்குவோம். ஆக்சுவலாக சீட்லாம் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது, லைக் சூப்பராக இருக்குது. நல்லா பின்னாடி சாஞ்சிட்டு அண்ட் காலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் லைக். ஸோ இப்படி அழகாக வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும், ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். அதனால் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தூக்கத்தில் தூங்குங்க. வந்துட்டு நிறைய பஸ்ஸில் வந்து நமக்கு ஒரே ஒரு ரெஸ்ட் ரூம் தான் இருக்கும், யூனிசெக்ஸ். ஸோ நம்ம ஜென்ஸும் யூஸ் பண்ணலாம், லேடிஸும் யூஸ் பண்ணலான்ட்டு. ஸோ எனக்கு பர்சனலாக அது அவ்வளோ பிடிக்காது. பட் சுச்சுவேஷன் தான் நான் அது அடாப்ட் பண்ணிப்பேன். இங்கே வந்துட்டு தனித்தனியாக இருக்கிறது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ ஜென்ஸ் தனி, லேடிஸ் தனி. இது இந்த பஸ்ஸில் நான் பார்த்துருக்கேன். இங்கேயே நாங்கள் இன்னொரு பஸ்ஸில் போயிருக்கோம், அங்கே வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் தான் இருந்துச்சு. அது இல்லாமல் டைப்பர் சேஞ்ச் பண்ணுற அந்த அது என்ன சொல்லுவாங்க, பேடா, அது கூட இருக்குது. ஜென்ஸ் ரெஸ்ட் ரூமில் இல்லை, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது லேடிஸ் ரெஸ்ட் ரூமில் இருக்குது. அது இப்படி இழுக்கணும், எதையோ இழுக்கணுமா? அதை நான் இது வரைக்கும் இழுத்ததில்லை. சிங்கிள் டேட்லாம் என்ன பண்ணுவாங்க? சிங்கிள் டேடு செகண்ட் மேரேஜ் பண்ணுவோம். மேபி அதை அவன் எடுத்த வீடியோ நான் பார்த்துட்டு அவனுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேபி இருந்துச்சுன்னா எனக்கும் மூடி தான் இருந்துச்சு. அதை நான் ஓப்பன் பண்ண பிறகு தான் தெரிஞ்சிச்சு, ஓ இது வந்து டைப்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. பட் அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இல்லைனா நம்ம பஸ் ட்ராவல்க்குலாம் டைப்பர் சேஞ்ச் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமான டாஸ்க். அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, நாங்கள் இறங்கிட்டு அப்படி இல்லைன்னா நடுவில் எதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா நாங்கள் சொல்கிறோம். அப்புறம் இறங்கிட்டு எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா சொல்கிறோம். என்னோட பையனுக்கு வந்து எக்ஸாம் இருக்குது, இப்போ படிச்சுட்டு இருக்கோம். சின்சியராக படிச்சுட்டு இருக்கான் அவன். நாங்கள் இப்போ ஏர்போர்ட் வந்துட்டோம். எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி, பஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறோம். பட் அதுக்கு முன்னாடி நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, இங்கே லைன் வந்து இப்படி இருக்குது, பின்னாடி தெரியுது அவங்களுக்கு. ஸோ நாங்கள் பேபி வச்சுருக்கனால எங்களுக்கு வந்து ப்ரையாரிட்டி செக்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ சைடில் ஒரு வழி இருந்துச்சு, அது வழியாகவே எங்களை உள்ள வர சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் செக்இன் பண்ணிவிட்டு மீதி பேசுவோம். What's next? Hello. இப்போ என்ன ஸ்டேட்டஸ்னா, இனிமேல் தான் போடணும். இனிமேல் போடணும் ஸ்டேட்டஸ். ஸோ நம்ம வந்து இப்போ டியூட்டி ஃப்ரீயில் போயிட்டுருக்கோம். அண்டு செக்இன் முடிஞ்சிருச்சு அண்ட் செக்யூரிட்டி செக்கும் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கேட் கிட்ட போகணும். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எக்ஸிட் ஸ்டாம்பிங் பண்ணணும். அதுக்கு தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். மெக்சிகோ விட்டு வெளில போகிறதுனால எக்ஸிட் ஸ்டாம்பிங் பண்ணிவிட்டு. ஹாய். ஸோ பேபியோட ட்ராவல் பண்ணுறவங்க யாராவது இருந்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து ரெடிமேட் பியூரிஸ் இருக்கும். ஸோ என் பேபி வந்து 8 months இப்போது. ஸோ 8 months பார்த்து நான் பேபி பியூரி வாங்கியிருக்கேன். அண்ட் ஆல்சோ நான் ரெடிமேட் ப்ரீமிக்ஸ் வீட்லேயே நான் வந்து ரெடி பண்ணியும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். லைக் ஓட்ஸ் ப்ரீமிக்ஸ், போஹா ப்ரீமிக்ஸ், அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பட் சில டைமில் நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லாத ஒரு பிளேஸில் இருக்கும்போது, பாப்பா திடீர்னு பசிக்குதுன்னு அழுகும்போது இந்த மாதிரி ரெடிமேட் மிக்ஸ் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் இந்த மாதிரி ஒரு 2-3 பேக்கெட்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ ஃப்ளைட்ஸ்லேயும் இதே மாதிரி ரெடிமேட் மிக்ஸ் தருவாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். பட் எனக்கு தெரியல, போய் பார்த்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேபிஸும் லைக் பண்ணுவாங்க. என்னோடய பேபிக்கு யூஸ்வலாக மேங்கோஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் மேங்கோ ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது, லைக் ஆப்பிள், அதுக்கப்புறம் பேர்ஸ், அந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. நம்ம வந்து எந்த ஃப்ளேவர் வேணால் எடுத்துக்கலாம். அண்ட் இந்த மாதிரி ஒரு பிப் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் அவங்க எப்படி சாப்பிடுவாங்கன்னு. முடித்தோடனே நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோ. ஸோ இது பார்த்தீங்கன்னா டெக்கீலா ஷாப். ஒரே பிரம்மாண்டமாக இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது பாட்டில்ஸ்லாம். ஸோ இதெல்லாம் டெக்கீலா பாட்டில். ஆக்சுவலி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இன்விசிபிள், இந்த பாருங்க ஒன்றுமே தெரியாது. ஏன்
ஆமாம் அது பேர் இன்விசிபிள் நடுவில் எதுவுமே தெரியல பாரு ஊற்றும் போது தான் தெரியும். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த டியூட்டி ஃப்ரீலேருந்து லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா இங்கே வந்து ஐஎன்எம்னு போட்டு ஒரு தள்ளுடா ஐஎன்எம் போட்டு ஒரு குட்டி கவுண்டர் இருக்கும். ஸோ நம்ம இங்கே வந்து எக்ஸிட் ஸ்டாம்பிங் பண்ணணும். ஸோ அவங்க ஸ்டாம்ப் பண்ணுவாங்க இந்த மாதிரி. நாங்கள் வந்து செக்இன் பண்ணிவிட்டு எக்ஸிட் வந்து ஸ்டாம்ப் பண்ணிவிட்டு இப்போ வந்து நாங்கள் எங்களோட ஃப்ளைட்டு எங்கள் கேட் கண்டுபிடிச்சி எங்கள் ஃப்ளைட்டுக்கு முன்னாடி நாங்கள் வந்து செட்டில் ஆகிருக்கோம். 9 o'clock ஃப்ளைட்டு. ஸோ எங்களோட பஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஏறினதும் தெரியல இறங்கினதும் தெரியல, செம்ம கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அதுவும் வித் பேபி ப்ளஸ் வந்து முன்னாடி அவ்வளோ ஸ்பேஸ் இருந்துச்சு. நாங்கள் இருந்த சீட் அண்ட் பின்னாடியும் எங்களுக்கு சீட் கிடையாது, அது வந்து ஸ்டெப்ஸ். ஸோ எங்களுக்கு ஒரு மாதிரி ப்ரைவேட்டாக பேபியோட ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ யாராச்சும் குவாதலஹாராலேருந்து மெக்சிகோ சிட்டி வரீங்கன்னா நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் பஸ்ஸு வரலாம் ஃப்ளைட்டை விட. ஸோ அதுதான் எங்களோட பஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் மார்னிங் வந்து 5:40 தான் வந்து எஸ்டிமேட்டட் டைம் போட்டிருந்துச்சு. பட் நாங்கள் 5 o'clock வந்துட்டோம். அங்கேருந்து ஒரு கேப் பிடிச்சி 170 peso அது வந்துட்டு கொடுத்து நாங்கள் ஏர்போர்ட் வந்துட்டோம். அண்ட் ஆல்சோ பஸ்ஸோட ரேட் என்னன்னா வீக்கெண்ட் நாங்கள் ட்ராவல் பண்ணனால வீக்கெண்ட் வந்து 1500 ஈச், 1500 மெக்சிகன் பெசோஸ். ஸோ அவ்வளோதான் பார்ட் 1 இதோட முடியுது. நாங்கள் பார்ட் 2 வந்து ஃப்ளைட் ஏறிட்டு பேபியோட நாங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்றத வந்து பார்ட் 2ல நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் ஆல்சோ பேபியை வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் சர்டிஃபிகேட் வாங்க வைக்கிறோம். அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரெஸ் வேறு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே பார்க்கணுன்னா நீங்கள் பார்ட் 2வும் பார்க்கணும். அதுக்கு நீங்கள் எங்கள் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் உங்கள் பார்ட் 2 அதெல்லாம் பார்ப்பீங்க. அண்ட் வந்து நான் வந்து காக்பீட்டுக்கு வந்து என் பாப்பா கூட்டு போகணுன்றது எனக்கு ரொம்ப ஆசை. சில வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன் அலோவ் பண்ணுவாங்கன்ட்டு. இன்னைக்கு இவனுக்கு அலோவ் பண்ணுறாங்களா இல்லையான்றது ஃபிங்கர்ஸ் கிராஸ். ஸோ நம்ம அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட். இது வந்து ட்ராவல் டு இந்தியா சீரீஸ். ஸோ பார்ட் 1 முடியுது. என்னோட வியூவை பார்த்துட்டு அதோட முடிச்சுக்கலாம்.